வெல்கம் டு ஃப்ளவர் கியூன் ஃப்ளாக்ஸுங்க. இன்றைக்கி தேங்காய் பால் ரசம் பண்ணிடலாங்க. தேங்காய் வந்துங்க ஒரு மூடி எடுத்து கிள்ளி போட்டுக்கிட்டேங்க. துருவி போட்டுட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சிட்டேங்க. அதையே அரைச்சிட்டு வந்துடலாங்க. முதல்ல தேங்காய் அரைச்சதை வடிகட்டிடலாங்க. முதல் தடவை ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சாச்சுங்க. அதை முதல்ல வடிகட்டிடலாங்க. மறுபடியும் அது ஜாரில் வடிகட்டினதை ஜாரில் ஊற்றிங்க. மறுபடியும் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. இந்த தேங்காயில் மறுபடியும் அரைச்சிடலாம். அரைச்சிட்டு இதையும் நாம் வடிகட்டி எடுத்துக்கலாங்க. நல்லா நெகுன்னு அரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு வாணலி வச்சுங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு, பெருங்காயத்தூளுங்க, கடலப்பருப்பு, பூண்டு ஒரு 7 பல் பூண்டு, 5 வெங்காயம் எல்லாம் தட்டி போட்டுக்கோங்க. ஒரு கீத்து கருவேப்பிலை, 4 வரமிளகாய்ங்க எல்லாம் போட்டாச்சுங்க. நல்லா வணக்கி விட்டுறலாங்க. இதையோடு சேர்த்து ரசப்பொடி வந்துங்க ஒரு ஸ்பூன் போட்டிருக்குறேங்க. பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டிருக்குறேங்க. ஜீரகம்தான் போட்டு வணக்கியிருக்கிறேங்க. அதில் புளி வந்து நல்லா பிசைஞ்சு இதில் வடிகட்டிக்கலாங்க. சுத்தமாக வெறும் தண்ணி மட்டும்தாங்க இதில் போகும். வடிகட்டுறது இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கூட புளி அதில் இதாகாதுங்க. நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி பிரிஞ்சு வரும்போது, எண்ணெய் பிரிஞ்சு இது பார்த்திங்களா, நல்லா இந்த மாதிரி ஒரு கொதி வரும்போது 2வது தேங்காய் பால் தண்ணி எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. கலக்கி விட்டு இதுக்கு தேவையான சால்ட்டு போட்டுக்கலாங்க. லைட்டாக மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. அப்புறம் முதல் தடவை எடுத்த தேங்காய் பாலை அப்புறமா தாங்க சேர்த்தணும். அது லைட்டாக சூடானவொன்னு அப்புறம்தான் இதை சேர்த்தணுங்க. குடிச்சு பார்த்துக்கலாங்க. உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கணுங்க. எப்பவுமே இறக்குறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கணுங்க. லைட்டாக இந்த மாதிரி தண்ணி பாருங்கள், இந்த மாதிரி பிரிஞ்சு கொதி வர்ற மாதிரி வரும்போதே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணுங்க. 10 நிமிஷம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதிலே விடலாங்க. கொத்தமல்லி தலையை கொஞ்சம் கிள்ளி எடுத்து அது ஒரு சுத்தமாக கழுவி கிள்ளி போட்டுக்கலாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். எடுத்து வேறு பவுலில் மாற்றிக்கலாங்க. இந்த தேங்காய் பால் ரசம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாழ்க வளமுடன்.